அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு என் நம்பர் 999 சொன்னால் ஒரு சிலருக்கு தெரியாது. 999ன்னு 3 9 போடணும், அப்புறம் 44 போடணும், அப்புறம் 0 போடணும், அப்புறம் 11 போடணும், அப்புறம் 87. இதுதான் என் நம்பரு. ரொம்ப பேர் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பேசுனா எடுப்பாங்களா, பேசுவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி யாரும் சந்தேகப்பட வேணாம். நீங்கள் நான் சந்தேகப்படுறதா இருந்தால் நான் எதுக்கு நம்பரை கொடுக்குறேன்? நீங்கள் ஏதாவது கேட்கணும், உங்கள்கிட்ட உள்ளதை எதையும் சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நானே உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் அந்த கமாண்டில் இங்கிலீஷில் பேசாதீங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க, துவா செய்ய சொல்லுங்க, இன்னாருக்கு இன்னது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை யாரும் செய்கிற மாதிரி இல்லை. அதை நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். அப்புறம் சலான் சொல்கிறத சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? இது நான் சொல்லலை, நான் சொல்லி கொடுக்கல, ரசூலா சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க சபையில் ஒரு ஆள் வந்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு 10 நன்மை அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு 20 நன்மை அல்லாஹ் எழுதிட்டான்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆள் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. தாலானா மிக உன்னதமானவன்னு அல்லாஹ் அர்த்தம். மிக உன்னதமான யார்? அல்லாஹ். அப்போ இவங்களுக்கு 30 நன்மை எழுதிட்டாங்கன்னு ரசூலா சொன்னாங்க. இதை நான் சொல்லி கொடுங்கன்னா, ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லுவேன். சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மையை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் எல்லா மக்களுக்கும் நன்மைகள் அதிகம், எல்லா மக்கள்லாம் தெரியாதவங்களுக்கு தான். நான் தான் சொல்கிறேன், வலது கையின்னு சொன்னால் சோத்து கையான்னு கேட்குறவங்க தான் இருக்காங்க. ரொம்ப பேருக்கு தொழுகைன்னா என்னன்னு தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தொழுகை ஆர்வம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தமிழும் படிக்கலை, எனக்கு அரபும் தெரியலங்கிறார். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்கிறது? அப்போ இப்படி தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க வச்சுக்கிறட்டும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இது ஆண்களுக்கானது, ஆம்பளைங்களுக்கு உண்டதுன்னு சொல்கிறேன். ஆண்களுக்கானது. தொழக்கூடிய ஆண்கள் ஒரு 10 நிமிஷம் முந்தி போனால் முன்சப்பில் இடம் பிடிக்கணும். இப்போ 5 நேரம் தொழுகிறவங்க இருக்காங்க, இன்ஷா அல்லாஹ், நல்ல சீதைதிக. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் போகிற சீதைகளும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் உள்ள பொம்பளைங்க நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்கள நம்ம தான் கிளப்பணும். சில ஆம்பளைங்க கிளம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதோடைய அருமை தெரியாது, அதனால் அவங்க கிளம்ப மாட்டாங்க. அப்படி செய்யாதவங்கள நம்ம என்ன செய்யணும்? நம்ம தூண்டி விட்டு நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்னு கேளுங்க. இதில் வெள்ளிக்கிழமையில் யார் முதலில் வெள்ளிக்கிழமை போகிறவங்களுக்கு ரொம்ப நன்மை எல்லாம் வச்சுருக்கான். இது ரொம்ப காலத்து ஆசை. நம்ம வீட்டில் எல்லோரும் அந்த மாதிரி அனுப்பிச்சிட மாட்டாங்களான்னு என் மனசில் ரொம்ப 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 ஆவலாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை போகிற ஆம்பளைங்கள இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு சினிமா பார்க்க போவோம், ஒரு கல்யாணத்துக்கு போவோம், ஒரு அதிகாரியை பார்க்க போவோம். அப்போ என்ன செய்வோம்? நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வோம்? தலைதறிக்க ஓடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த ரஹ்மத்தில் ஆலமீனா இருக்கான் அவன், அந்த அரசனை போய் பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சீக்கிரம் போக மாட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ சீக்கிரம் வந்தால் உனக்கு நன்மை தாரேன் அப்படிங்கிறான். என்ன நன்மை தாரான்? அந்த வெள்ளிக்கிழமை யார் மோதினாரும் ஆணையும் பள்ளிவாசலில் இருப்பாங்க. அவங்கள தவிர தொழுகிறதுக்குன்னு இப்படி கால் எடுத்து முதல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி வைக்கிறவங்கள அங்கே உள்ள அங்கே என்ன செய்வாங்களா? மலக்குகள், அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரஹ்மத்து நிறைந்த மலக்கு நின்று வெள்ளியாலான பேனாவும் ஒளியாலான பேப்பரும் வச்சுட்டு நிற்பாங்களாம். அவங்க என்ன செய்வாங்க? முதல்ல காலை வைக்கிறவங்களுக்கு, இப்போ முகமது அப்படிங்கிற ஒருத்தவங்க காலை வைக்கிறாங்க, தொழுருக்கு முதல்ல வந்துட்டாங்க. முகமது முன்னாடி வந்தாங்க, இவங்களுக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை அப்படின்னு மலக்குமார் எழுதிடுவாங்க ஆளுக்கு. இப்போ 2வது ஆளுக்கு மாடை எழுதுவாங்க, 3வது ஆளுக்கு ஆடை எழுதுவாங்க, 4வது ஆளுக்கு கோழி எழுதுவாங்க, 5வது ஆளுக்கு ஒரு முட்டை எழுதுவாங்க. அப்போ கூட என்ன எல்லாம் என்ன செய்யறான்? இறக்கப்படுறான் மனிதருக்கு. 5வது ஆளுக்கு வரவங்களுக்கு என்ன செய்யறான்? முட்டை எழுதுறானா. முட்டை எழுத சொல்லி மலக்குமார சொல்கிறான்.
அப்போ என்ன செய்யணும், அந்த 5 பேரோட மூடி வச்சுருவாங்களாம் மலக்குமார்கள். அவங்களுக்கு என்ன நடக்காது, எந்த நன்மையும் தொழுகை நன்மை கிடைக்கும். அதே நேரம் முன்சப்பில் உள்ளவங்களை வந்து முன்சப்பில் நின்று தொழுகிறவங்கள மலக்குமார்கள் துவா செய்வாங்களாம். அப்போ என்ன செய்யணும், ஆம்பளைங்க முன்னாடி போகிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. அப்படி செய்திகள் நமக்கு கிடச்சிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சீக்கிரம் போகாதவங்கள நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் கிளப்பி விட்டு இந்த நன்மையை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கு தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வீட்டார் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் என்ன செய்யணுமா, தங்கத்தாலான பேனாவை ஒடியாலான பேப்பரை வந்து எழுதுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது சொல்லிட்டேன்னா அதெல்லாம் சொல்லிட்டு அது பூரா தான் இதுவா. ஆமாம். அதே போல் அல்லாஹ்வோட ரஹ்மத்தையும் மலக்குமார்கள் துவா செய்வாங்க. குர்பானுடைய நன்மையும் அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வீட்டில் பெண்கள் உதவி செய்து அனுப்புங்கள். பெண்களுக்கு என்ன செய்யலாம், முதலில் ஒரு நன்மை. இப்போ அந்த காலத்தில் ரசூலா காலத்திலேயே பெண்கள் இப்போ உள்ள அறிவு தான், அங்கே அப்பவும் இருக்கும், எல்லா பெண்களுக்கு உள்ள அறிவு தான். அப்போ ரசூலா காலத்தில் என்ன செய்வாங்க, பெண்கள் வந்து யார் ரசூலுல்லா, ஆண்கள் தொழுதா 27 நன்மை, அப்போ பெண்கள் தொழுதா மட்டும் ஏன் ஒரு நன்மைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பிள்ளைய சமைக்கிறோம், அவங்க பிள்ளைய வளர்க்குறோம், அவங்களுக்குள்ள எல்லா வேலையும் நாங்கள் பார்க்குறோம், அப்போ எங்களுக்கு ஏன் ஒரு நன்மை, இது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் வீட்டில் ஆம்பளை தொழுகிறாங்களோ அந்த 27 நன்மையில் பாதி நன்மை பெண்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நமக்கு சீதேவியான ஆம்பளை கிடைக்கணும். கிடைக்கிறதோட இல்லை, நம்ம வந்து இப்போ தொழுகைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். நம்ம பெண்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதே மாதிரி நம்ம துவா செய்கிறோம், மற்றவங்களுக்கு துவா செய்தால் அதே போல் இவருக்கும் கொடுவல்லா என்று யார் என்ன செய்வாங்களா, துவா செய்வாங்களா இந்த மலக்கு. இந்த மலக்களை தனியாக எல்லாம் செய்கிறனா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு கோர்ட்டில் எனிமாம்பாங்க, என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, அப்புறம் வக்கீல்பாங்க, அப்புறம் ஜட்ஜும்பாங்க, அப்புறம் வாதிம்பாங்க, பிரதிவாதிம்பாங்க, இப்படியெல்லாம் ஒரு பேர்கள் இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னாலும் என்னெல்லாம் மலக்குமாரை என்ன முடியான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி உள்ள மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த மாதிரி காரியங்களுக்கு தனியாக மலக்குகளை வச்சுருக்கான். எதுக்கு, இந்த 5 பேரை எழுதுறதுக்கு முன்சப்பில் இருக்கிறவங்கள அல்லாஹ் அவங்களுக்காண்டி அல்லாஹ் துவா செய்கிறதுக்கு. அப்புறம் யா அர்ஹமுர் ராஹிமீன். யா அர்ஹமுர் ராஹிம்னா என்ன, கருணையாளர்களெல்லாம் கருணையாளனேன்னு அர்த்தம். கருணையாளர்களிலெல்லாம் கருணையாளனே, மிக்க கருணையாளனேன்னு அர்த்தம். அப்போ அதை யார் சொல்கிறாங்களோ அதுக்குன்னு தனியாக ஒரு மலக்கு வச்சுருக்கானா அல்லாஹ். இது யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குள்ள நன்மை அதிகமாக இருக்கும். அதனால் யாருக்கும் ஒரு ராகிம்னு கூடுமான வரைக்கும் நிறைய ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, முடிந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ அதிகம் ஓதுங்க. அப்புறம் சதக்காவை கூடுமான வரை முடிந்த அளவு நமக்கு எவ்வளவு ரிசக்கு கொடுத்து இருக்கிறான் என்று அவரவர்களுக்கு தெரியும். இதில் ஒரு உதாரணம் எப்படி என்றால், 10 ரூபாய் வருமானம் இருந்தால் ஒரு 50 பைசா சதக்காத்தை சொல்கிறான் அல்லாஹ். நான் சொல்லலை, என்னடா இவ எப்போ பார்த்தாலும் சதக்கா சொல்கிறாலே நினைக்காதீங்க. அந்த சதக்கால அவ்வளோ பரக்கத்து ரஹமத்தும் இருக்குது. அப்புறம் 50 பைசா அல்லது 1 ரூபாயை அல்லாஹ் நான் சதக்கா செய்ய சொல்கிறான். அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தவர்களில் நம்மையும் சேர்த்து விடுவானாம். இந்த சதக்கா செய்து என்னன்னா, அல்லாவுக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா. அந்த காலத்திலே சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாட்ட கேட்டாங்க, என்னடா ரசூலா அல்லாவே கடன் கேட்குறானா நம்மள்கிட்ட, மனிதர்கிட்ட. அவன் தானே நமக்கு மனிதர்களுக்கு படி அளக்குறான், அப்போ அவனே நம்மள்கிட்ட கடன் கேட்குறான்னு சொல்லும்போது தான் ரசூலா விவரம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ கொடுக்குற சதக்கா வந்து அது இம்மைக்கும் மறுமைக்கும் உனக்கே உதவும். ஆனால் அதை என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கு கடன் கொடுக்குற இருக்கீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குறோம்ல, அது நமக்கு இங்கேயும் கொடுக்குறான், கியாமத்துலேயும் அது நமக்கு எவ்வளவோ தேவை இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நம்ம துனியாவில் 2 வயசு பிள்ளையாக வாழ்கிறோம், ஆகரத்தில் 20 வயசு பிள்ளையாக வாழ்வோம்மா. அப்போ 2 வயசு பிள்ளைக்கு உள்ளது இங்கே எவ்வளோ வேணும், சாப்பாடு எவ்வளவு, துணி எவ்வளவு, தூங்குகிற இடம் எவ்வளவு. அப்போ 20 வயசுக்கு எவ்வளோ துணி வேணும், எவ்வளோ சாப்பாடு வேணும், எவ்வளோ தூங்க இடம் வேணும், அந்த மாதிரி நினச்சிக்குங்க. அதனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அழகிய கடன் கொடுக்குற இருக்கீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். சரி,
அதனால் ரஹமத் இன்னைக்கு மறுமைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானா. மறுமையில் நம்முடைய தேவையை நாம் செய்த சதக்கா அளவிற்கு உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்புறம் சேவல் கூவினால், மழை பெய்தால், பாங்கு சத்தம் கேட்கும்படி வீடு அருகில் இருந்தால், குரான் ஓதினால், திக்கிர் செய்தால், சலவாத்து ஓதினால், சதக்கா செய்தால் அப்படின்னா என்ன? இப்போ அது என்ன சொல்லுவாங்க, டவுனு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு வாயில் வரல. பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க, சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி அதிகமானதுனால சேவல் சத்தமே கேட்கறதில்ல. ஆனால் ஒரு சிலர் வச்சுருக்காங்க. அதில் எல்லாம் சொல்கிறான், சேவலை வளங்கன்னு சொல்கிறான். ஏன்னா அது காலையில் கூவும். அது கூவும்போது மலக்குமார கண்ணில் பார்க்குமா. கண்ணில் பார்க்காம அது என்ன செய்யாது, கூவாது. அப்போ கூவும்போது என்ன செய்யணும்னா, மலக்குமார் இறங்குறாங்கன்னு அர்த்தம். துனியாவுக்கு வானத்துலேருந்து இறங்குறாங்கன்னு அர்த்தமா. அப்போ நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வானா, கபூல் செய்வானா. அதனால் சேவை கூவணும். அப்புறம் மழை பெஞ்சா, ரொம்ப பேர் மழை பெஞ்சா என்னமோ சொல்லுவாங்கள்ல, அருமாவட்டம் மேலே மழை பெஞ்ச மாதிரியே இருந்துருவோம். ஏன்னா அது என்னன்னு தெரியாது. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் மழை எப்படா பெய்யுதுன்னு காத்திருந்தா சலாத் சொல்லி, யா அல்லாஹ் உங்களோட ரஹமத்தை கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேளுங்க. கேட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்குறேன்னு சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் பாங்கு சத்தம் கேட்குற வீடு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்மை. பாங்கு சத்தம் கேட்காத வீடு தூரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது. யாரெல்லாம் பாங்கு சத்தம் கேட்குற இடத்துல வீட்டில் வாழ்கிறீங்களோ, வசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்மை. என்ன நன்மை? பாங்கு சத்தம் கேட்டால் தலையிலையும் சேலையும் போடாமல் நம்ம துனியா பேச்சுக்கு இருக்கிற நன்மை இல்லை. பாங்கு சத்தம் கேட்டோம்னா என்ன செய்யணும், சலாத் சொல்லி, ரசூலாவுக்கு சலாத் சொல்லி என்ன செய்யணும், துவா செய்யணும். சொல்லி கொடுத்துருக்கேன்ல வசீலாவை. இந்த இப்படி தள்ளி பார்க்குறது என்ன ஷார்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஷார்ட்லேயும் பேசுகிறேன், அதில் சொல்லியிருக்கேன். அந்த வசீலாவை தமிழில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அரபில் யாருக்கும் தெரியாது. அதனால் அதை பாருங்கள். அந்த வசீலாவை என்ன செய்யணும், பாங்கு தம்பி பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ளவங்க அந்த வசீலாவை அதை ஓதுங்க. அதை ஓதி துவா செய்யுங்க. நாளைக்கு என்ன செய்வான் அல்லாஹ், இந்த வசீலாவை யாரெல்லாம் ரசூலாவுக்கு சொன்னோமோ அவங்களுக்கெல்லாம் ரசூலாவுடைய சபாயத்து கிடைக்கும். அவங்க பக்கத்தில் இருப்போமா. ஏன் அப்படின்னா இந்த பாக்கியம் ரசூலாவுடைய உம்மத்தாருக்கு மட்டும்தான். நமக்கு முன்னாடி உள்ள எந்த நபிமாருக்கும் இந்த பாக்கியம் அல்லாஹ் தரலை. அதனால் இந்த வசீலாவை நீங்கள் பாங்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ளவங்க துவா செய்யுங்க, ஓதி துவா செய்யுங்க. அப்புறம் குரான் ஓதி முடிச்சுட்டு துவா செய்யுங்க. அப்புறம் சதக்கா செஞ்சால் முதல்ல சலவாத் சொல்லுங்கள். அப்புறம் அல்லாஹ் புகழுங்க. அப்புறம் என்ன சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த சதக்காவை உங்களுக்காண்டி தான், ஆனாலும் உங்கள் தாய் தகப்பன்னு சொல்லுங்கள். 1,00,000 நன்மை இருக்கான். யாரெல்லாம் இந்த சதக்காவை என் தாய் தகப்பனுக்காண்டி செய்கிறேன், இந்த நன்மை அவங்களுக்கு எத்தி வீடா அல்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு அப்புறம் சலாத் சொல்லிடுங்க. சலாத் சொல்லிவிட்டு சதக்காவை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கடைத்தெருவுக்கு இப்போ கடைத்தெருக்கெல்லாம் நம்ம போகிறோம்ல, கடைத்தெருக்கு போனால் என்ன செய்ய சொல்கிறான்ல, அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஏன்னா ரொம்ப பேர் தெரியாதவர் இருக்கீங்க, மறுபடியும் சொல்லிட்டாரு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை நிறையா சொல்லுங்க. அப்போ அதில் ரஹமத்தும் பரக்கத்தும் இருக்கான். கடத்தலுக்கு போகிற ஆம்பளையும் பெண்களையும் எனக்கெல்லாம் இவ்வளோ காலம் தெரியாது. இப்போ காதில் வாங்கினால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இந்த கடத்தலுக்கு போகிறேன், நான் தான் கூனியாக கிடக்கிறேன். அதனால் போகிறவங்க எத்தனையோ பேர் ஓயாமல் போகிறவங்களாம் இருக்கீங்க. என் சேனலில் பார்க்குறவங்க இந்த எல்லாம் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு கடத்தலுக்குள்ள காலை வச்சதுமே இந்த களிமாவை ஓதிக்கிட்டே போங்க. வாய்க்கு எந்த வேலையும் இல்லை. கையில் தான் வாங்குவீங்க, பார்ப்பீங்க, என்ன பார்க்கணும் என்ன வாங்கணும் பார்ப்பீங்க. வாயில் வேலை இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் ஓதுங்க. சரி, மற்றதெல்லாம் அடுத்த வாரம் பேசலாம். ஆமாம், அது என்னது பக்ரீத் வருது. அந்த யார் நான் நோன்பு வைங்கன்னு யார் வச்சிங்க வைக்கலைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் வச்சுக்கிருவேன்னு. அதே மாதிரி 3 நோன்பு தவறி போச்சு. எனக்கு தெரியாதனால தவறி போச்சு. ஏன்னா எப்போவுமே காலம் பூரா 3 நோன்பு தான் வைக்கிறது. 3னா என்ன, இன்றைக்கி ராத்திரி, இன்றைக்கி வியாழக்கிழமை, வியாழன் வச்சா வெள்ளி, வெள்ளி வச்சா சனி, சனி வச்சா ஞாயிறு. அந்த 3 நோன்பு தான் வச்சு எனக்கு பழக்கம். இதில் இந்த 9 நோம்புலையும் அவ்வளோ ரஹமத்து வச்சுருக்கா. நான் போன வாரமே உங்களுக்கு படித்து காட்டிட்டேன்.
அதனால் யார் நோன்பு வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாள் சகர் நேரமும் நான் சகர் நியத்து வைக்கும்போது யாரெல்லாம் நோன்பு வச்சாங்களோ, இந்த நோன்புடைய என்ன ரஹ்மத்து பரக்கத்து நீ கொடுக்குறேன்னு சொன்னியோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் நான் துவா செய்கிறேன். அதனால் யார் வச்சிங்க யார் வைக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி, வைக்காதவங்க இந்த 3 நோன்பையாவது இன்றைக்கி ராத்திரி வச்சு 3 நோன்பு வச்சு துவா செஞ்சுக்குங்க. குர்பான் கொடுக்குறவங்க குர்பான் கொடுங்க, முடிஞ்சவங்க சதக்கா செஞ்சு துவா அந்த நன்மையை எடுத்துக்கிறங்க. அப்புறம் அதை நான் பாலத்தீன மக்களுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி வச்சுருந்தா, என்னென்னமோ சொல்கிறாங்க, அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியலை. அதனால் அவங்களுக்காண்டி நம்ம துவா செய்வோம். என்னமோ அழிச்சிடுறேன், அதில் கோபமாக இருக்கான், இதில் கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்காண்டி நம்ம பாலத்தீன மக்களுக்கும் காஜா நாட்டு மக்களுக்கும் துவா செய்வோம். எனக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் அக்கத்தில் இருந்தால் எத்தனை பேருக்கு இந்த செல்லு இல்லை, அதை நினச்சாலே என் உள்ளமெல்லாம் அப்படியே வலிக்கும், சுக்கு ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்மளும் அந்த நிலையில் தான் இருந்தோம். இன்றைக்கி இதை பேசணும், அல்லாவுடைய பேசுகிறேங்கிறக்காண்டி என் பொண்ணு எனக்கு 8500 போட்டு இந்த செல்லை வாங்கி கொடுத்துருக்கா. அது மாதிரி வாங்கி கொடுக்க முடியாதவங்க எத்தனையோ தாய் தப்பன் இருக்காங்க, எத்தனையோ சீதைகள் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அக்கம் பக்கம் இருந்தால் அது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்லுங்கள், இப்படி சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு உங்கள் செல்லில் போட்டு காட்டுங்க, போட்டு கேட்க வைங்க. அது மாதிரி நீங்கள் இவாவு செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு கடுகளவு நம்ம நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன். அந்த துனியாவில் வாழை தட்டிக்கும் உயிர் என்னைக்கு போகுதோ, அந்த சக்கராத்து வர்றதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான், தௌபா கேட்டுக்கங்கிறான். சக்கராத்து வந்த பிறகு தௌபா கேட்டினா அல்லாஹ் இறந்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறான். அதனால் உயிர் இருக்க தட்டிக்கும் என்னென்ன நன்மையில் தேடணுமோ அந்த நன்மையில் தேடுங்க. அப்புறம் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, காசை கொடுத்து கத்திரிக்காய் கடையில் வாங்குவோம்ல, இந்த மாதிரி துவா செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்க. துவா எனக்கு என்ன செய்யன்னு சொல்கிறவங்க நீங்களும் செய்யுங்க, உங்கள் தாய் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க. இப்போ பிள்ளைக்கு தாய் கேட்டால் எல்லாம் செய்கிறான், கபூல் செய்கிறேன்னு சொல்கிறான். ஏன்னா பெத்தவ, அதனால் கேட்க துவா தான் எல்லாம் கபூல் செய்வான். அதனால் நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ். வாயிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாருக்கும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் நல்ல அறிவையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும். வாயிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா வித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னா சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு பிமா ஹுவ அஹ்லுஹு. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு இந்த சலாத்தை எத்திவி ரஹ்மானே. அல்லாம சொல்லி அலா முகமதின் அல்லாம சொல்லி அலா செய்தினா வா மௌலானா முகமதின் ஃபில் அவ்வலீன வல் ஆஹிரீன வஃபில் மலையில் அகுலா இலா யௌமிதீன். யா அல்லாஹ் எங்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமானர் இறுதி நாள் பரியந்தமும் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் ஆட்சியையும் வழங்குவாயான்னு இதோடைய அர்த்தம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கன்னு சொல்லிக்கிறங்க. அப்புறம் அல்லாம சல்லி அலன் நூரி வாகுலிகி, அல்லாம சல்லி அலன் நூரி வாகுலிகி, பிரகாசமான ரசூலாவுக்கும் ரசூலாவுடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்யலான்னு அர்த்தம். அதனால் தெரிஞ்சவங்க இதை தெரியாதவங்க இதை கேட்டு சொல்லிக்குங்க. ஒவ்வொரு சலாத்துக்கும் அவ்வளோ நன்மை இருக்குது. அதுலேயும் ரசூலா சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்களாம், ரசூலாவுக்கு சலவாத்து சொல்கிறத அவங்க காதில் வாங்குறாங்களாம் ஒரு சிலர் சொல்கிறத. அப்போ நம்ம எவ்வளோ உண்மையான உள்ளச்சத்தோட பயத்தோட பொறுமையோட, அது என்ன சொல்கிறது, இக்லாத்தோடனா ஓர்மையோட நம்ம துனியா நினைவு இல்லாமல் சொன்னோம்னா ரசூலா காதில் விழுகுமா. அதே நேரம் மற்றவங்க சொல்கிறத மலக்குமார் சொல்கிறத அவங்க கேட்பாங்களாம். அதனால் ரசூலா மேலே சலா சொல்கிறத வளமையாக்கிருங்க, கடமையாக்கிருங்க. ரசூலா சலா சொல்லலைன்னா நமக்கு இந்த உலகத்துலையும் ஈடட்டும் இல்லை, அந்த உலகத்துலையும் ஈடட்டும் இல்லை. சரி, வாயிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆமீன்.